மனிதருடைய சுகத்தை திருடி விடுவான், மனிதர்களுடைய நம்பிக்கையை திருடி விடுவான். இந்த மாதிரி அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று இயேசு அவனை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைக்கும் காரணம் அந்த பிசாசு தான். பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை திருடி விடுவான். குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை அழித்து விடுவான். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை தடுப்பதும் அதை கெடுப்பதும் இந்த பிசாசானவன் தான். அவன் தீமை செய்கிறவன், அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஆனால் நன்மை செய்வதைப் போல ஏமாற்றுகிறவன் இந்த பிசாசானவன். அவன் ஏமாற்றுக்காரன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். யோவான் 8:44 இயேசு இந்த சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது, அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன், பொய்யான காரியத்தை நம்மை நம்ப வைப்பான், பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே பரவ செய்வான், பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி நம்மை அடிமையாக்கி விடுவான். என்னென்றால் அவன் பொய்யன், மெய் மாதிரி உண்மை மாதிரி அவன் நடிப்பான், ஏமாற்றுவான். இதுதான் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவன் தீமை செய்கிறவனும் அழிக்கிறவனும் பொய்யனும் ஏமாற்று காரணமாக அவன் இருக்கிறான். அவன் நம்மை ஏமாற்றுவான், பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கிரியை செய்வான். பொய்யான தெய்வங்களை உண்டாக்குவான், பொய்யான கிரியைகளை உண்டாக்கி மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றம் அடைய செய்வான். இதான் சாத்தானுடைய கிரியைகள். ஆனால் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். இயேசு அதை அழித்தாரா? சிலுவையிலே அழித்தார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த பொழுது பிசாசனுடைய கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயித்ததனால அவரால் தான் பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை தர முடியும். இயேசுதான் மெய்யான விடுதலை தர முடியும். அதனால் தான் யோவான் 8:36 இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய நான், குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மெய்யான ஒரு விடுதலை இயேசுதான் தர முடியும். ஏனென்றால் பிசாசானவன் பொய்யான விடுதலைகளை காண்பித்து நம்மை ஏமாற்றி விடுவான். அதனால் ஆண்டவர் நமக்கு மெய்யான விடுதலை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும். இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசினுடைய கிரியைகள் என்றால் ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில் என்று சொல்லப்படுகிறாரு. சாத்தான் என்ன மாதிரி கிரியை செய்கிறான், அவன் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறான், மனிதர்களுக்கு விரோதமாக அவன் எப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறான், அதுதான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் மனிதர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவது, மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். மனிதனை உண்டாக்கும் பொழுது பரிசுத்தவானாய் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து தேவன் சிருஷ்டித்து வைத்ததுனால தினமும் ஆண்டவர் அவர்களோடு வந்து பேசுவார், அவர்களோட பழகுவார், அவங்க பேசுவதை கேட்பார். மனிதன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நாளில் மனிதர்களுக்கு எதை குறித்த பயமும் இல்லை, அது வியாதி இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை. மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் மனிதனை கடவுள் உண்டாக்கினார். சிலர் நினைப்பாங்க, ஏன் ஆண்டவர் என்னை உண்டாக்கணும், எதுக்கு கடவுள் என்னை இப்படிலாம் உண்டாக்குனாரு, ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி தீமெல்லாம் நடக்குதும்பாங்க. அது ஆண்டவரால் உண்டாகிற காரியம் அல்ல, சாத்தான் என்கிற பிசாசினால் உண்டாகிற காரியம். மனிதனை செம்மையானவனாகத்தான் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவரோடு பழகுகிறவனாகத்தான் வைத்திருந்தார். அவன் தேவனோடு பேசுவான், தேவன் அவனோடு பேசுவார்.
அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாத்தான் அதை பார்த்தான். அதை பார்த்தபோது அவனுக்குள்ள பொறாமை வந்தது. இவன் ஆண்டவர் இந்த மனிதர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, என் பிள்ளைகள்னு சொல்லுகிறார், இவங்களை வச்சு ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறாரு, ஆண்டவரை துக்கப்படுத்தணும், ஆண்டவரை வேதனைப்படுத்தணும், ஆண்டவரை அவமானப்படுத்தணும். ஆண்டவர் எப்போ வேதனைப்படுவார்? தான் சிருஷ்டித்த மனிதர்கள் பாவம் செய்யும் போது அது ஆண்டவரை பாதிக்கும். தான் உண்டாக்கின மனிதர்கள் பாவத்தில் விழும்போது அது ஆண்டவருடைய உள்ளத்தில் துக்கத்தை, வேதனை கொண்டு வரும். ஆகவே மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும். அப்படிதான் பிசாசை தீர்மானம் பண்ணி, பாவம் என்பது நம்ம நினைக்க குடிக்கிறது, புகைக்கிறது, விபச்சாரம் செய்வது அதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பாவங்கள் தான். ஆனால் அந்த பாவம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே தான் அந்த பாவத்தின் ஆரம்பம். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது தேவனை துக்கப்படுத்தும், ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்று அறிந்து அவன் ரகசியமாக ஏவாளை வஞ்சித்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் நல்லவன் போல நடித்து ஏவாளோடு பேசுகிறான். மனிதர்களுக்கு நன்மை செய்வதை போல ஏமாற்றுகிறவன் தான் பிசாசு. முடிவிலே நம்மை அழித்து விடுவான், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். அதான் பிசாசனுடைய தந்திரமே. நன்மை செய்வது போல நடித்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவது தான் பிசாசனுடைய திட்டம். அதனால இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தந்திரமாக வந்து பேசுவான். அவன் ஏவாளோடு பேசினா, நீ வந்து கடவுளை மாதிரி ஆயிரலாம், நீ இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிரலாம், நீங்களே கடவுள் மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும்? இந்த ஆசையை, தவறான ஆசையை உண்டாக்கி பொய்யான ஒரு செய்தியை நம்ப வைத்து ஏவாளை வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு கனியை புசிக்க வைத்து விட்டான். அந்த கீழ்ப்படியாமையினால தான் பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நம்மை வழி தப்ப பண்ணுவது தான் சாத்தானுடைய முதல் தந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு பிரியமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீ உண்மையாக இருக்கணும். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே போதித்திருக்கிறார். சாத்தான் என்ன சொல்லுவான்? இந்த காலத்தில் உண்மையாலாம் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் யார் இருக்கிறா, அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறா, கீழே இருக்கிற அதிகாரியிலிருந்து தேசத்தை ஆளுகிற உச்சத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அநியாயம்தான் பண்ணுறாங்க, அக்கிரமம் தான் பண்ணுறாங்க, பணத்துக்காகத்தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் தப்பு இல்லை. இந்த எண்ணத்தை நமக்குள்ளே உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய விடாதபடி தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அதனால சாத்தான் எப்படி தந்திரமாய் வந்து மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்திலே விழ வைத்து விட்டால் தேவனோட உள்ள ஐக்கியம் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கு மனிதர்களை சாத்தான் என்ன சொல்லுகிறான்? தேவ தரிசனத்துக்கு வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலையை காண்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலையை செஞ்சு வச்சு நீ போய் அதை பார்த்துட்டா இயேசுவை தரிசிச்சுட்ட அப்படின்னு அது போய், சாத்தானுடைய போய். சிலையில் கடவுள் கிடையாது, சிலையில் நம்ம உண்டாக்கின கடவுள் கிடையாது. இயேசுவை சிலையில் நீங்கள் பார்க்க முடியாது, படத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. சாத்தான் சொல்லுவான், இயேசுடைய சிலையை பார்த்துட்டல, கடவுளை பார்த்துட்ட, கடவுளை தரிசிச்சுட்ட, இயேசுடைய படத்துக்கு முத்தம் கொடுத்துட்டல, கடவுளையே பார்த்துட்ட. அது போய், சாத்தானுடைய போய், ஏமாற்று. அந்த சிலையிலும் கடவுள் கிடையாது, படத்திலும் கடவுள் கிடையாது. ஆண்டவர் என்கிறவர் மனுஷனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ பொய்யானதை நம்ப வைத்து தவறான காரியத்தில் வழி நடத்தி மனிதர்களை ஏமாற்றுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அப்போ கடவுளை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். ஆனால் பிசாசு என்ன சொல்லுவா? பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, லஞ்சம் வாங்காமலாம் வாழ முடியாது, குடிக்காமலாம் வாழ முடியாது, பீடி சிகரெட் இல்லாமல் வாழ முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பக்தியாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சாமி கும்பிடு போதும்.
காணிக்க போடு, சாமி கும்பிடு, நீ பக்தியாரு, உன்னை வருத்திக்க, செருப்பு இல்லாமல் நட, உன் சரீரத்தை காயப்படுத்தி பக்தியாக சாமி கும்பிட்டா போதும். இது பிசாசனுடைய தந்திரம், இது சாத்தானுடைய வஞ்சகம். அதனால அவன் தந்திரமாய் மனிதர்களை ஏமாற்றி பாவத்திலே நிலை நிற்க வைத்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, அப்போதான் அவன் கூட இருக்க முடியும்னு ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சாத்தான் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியாது, பக்தியாக இருந்தால் போதும். நீ பக்தியாக வேலைக்கிழமை ஜபத்துக்கு போகிறப்போ, திறப்பு நாள் ஜபம் போ, பக்தியாக இருந்துக்க, போய் சாமி கும்பிட்டு வா, இயேசுவை கும்பிட்டுட்டு வா, அது போதும் என்று சொல்லுவான். ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். நீ உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் இயேசுவனுடைய வார்த்தை. இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமாங்க அப்படின்னா நம்மளால முடியாது. நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவராலே முடியும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன்னால பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள முடியாது, ஆனால் நான் உனக்கு விடுதலை தர முடியும், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மதுபானம் குடிக்கிற ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் குடிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப மனம் நொந்து போகிறான். நான் வேணும்னு குடிக்கலைங்க, விரும்பி குடிக்கலை. 20 வருஷத்துக்கு முன்னால் விளையாட்டாக கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை குடிக்க பழக்கிட்டாங்க, சும்மா ஒரு நாள் குடித்து பார்ப்போமேன்னு ஆரம்பித்தது. இப்போ குடிக்காமல் இருக்க முடியல. தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, என் பணம்லாம் நாசமாகுதுன்னு தெரியுது, என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு தெரியுது, என்னால் விட முடியலையே. இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய நிலைமை. ஏன் விட முடியல? அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு. பாவம் ஒரு வல்லமை உள்ளது. பாவத்துக்கு எப்படிங்க வல்லமை வரும் அப்படின்னு நினைச்ச இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு மனிதனை பாவம் அடிமைப்படுத்தி விடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டி அவனை அடிமையாக்கி விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எதனால் பாவத்துக்கு எப்படி வல்லமை வந்தது? இந்த 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். ஏன் அந்த பாவத்துக்கு வல்லமை இருக்குதுன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு பிசாசனுடைய கிரியை இருக்கிறது, சாத்தானுடைய கிரியை இருக்கிறது என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் காலையில் போதை தெளிஞ்ச உடனே வருத்தப்படுவான், அழுவான், ஐயோ நான் குடிச்சிட்டேனே, குடிச்சிட்டு என் பணம்லாம் போச்சு, என் குடும்பத்தை வேதனைப்படுத்துறேனே, இனி குடிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவான். வேலைக்கு போவான், கையில் காசு வந்த உடனே அவ்வளோதான், அவன் அறியாமலே சாரை கடைக்கு போவான், டாஸ்மார்க் கடைக்கு போவான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். நேற்றுக்கு தான் இன்னைக்கு காலையில் தானே சொன்னீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கையில் காசு வந்த உடனே அந்த மதுபான கடையை பார்த்த உடனே அதுக்கு போகும்படி ஏவுதல் வருது, என்னால் விட முடியலையே. இதுதான் மனிதனுடைய பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி நடக்கிறது என்றால், அந்த குடிக்க வைக்கிறது ஒரு குடிவெறியின் ஆவி, அது ஒரு பிசாசு. மனிதர்களை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது, அது அவனை அடிமையாக்கிவிடும். அவன் விட நினைச்சாலும் விட முடியாமல் ஆகிவிடும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், போதை பொருட்கள், ரம்மி. இப்போ ரம்மி விளையாடுறவங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க? 44 பேர் தமிழ்நாட்டில் இந்த சூதாட்டம், ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடி செத்துட்டாங்க. அப்போ இதை மக்களை கொல்லுகிறது, இது ஒரு தவறான பழக்கம்னு தெரியுது. ஆனால் நிறைய பேர் அதை விளையாடுறாங்க. காரணம் என்ன? அடிமையாக்கி விடும். பிசாசு பாவத்தில் ஆசை காண்பித்து உள்ளே கொண்டு போய் அவங்களை அடிமையாக்கி விடும். அவங்களுக்கு ஆசை காண்பித்து முதல் 500 ரூபா ஜெயிப்பாங்க, 1000 ரூபா ஜெயிப்பாங்க. உடனே எனக்கு 1000 ரூபா கிடைச்சிது, 5000 ரூபா ஜெயித்துட்டேன், 10,000 ரூபா ஜெயித்துட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் 1 லட்ச ரூபா அவன் பிடுங்கி எடுத்துருவான், 2 லட்ச ரூபா பிடுங்கி எடுத்துருவான். நம்ம முதல்ல 10,000 ரூபாய்க்கு ஜெயித்தமே, இப்போ தானே தோக்குது. ஒரே முறையில் 5 லட்சம் ஜெயித்தரலான்னு கடன் வாங்கி விளையாடி அவன் பணத்தை எல்லாம் உரிந்து எடுத்து விடுவார்கள். இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு சூதாட்டத்தின் ஆவி. இதுக்கு பயன்படுத்துவது ஒரு பிசாசு.
இந்த பொல்லாத கம்பெனிகளை, கார்ப்பரேட்டுகளை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை உறிஞ்சி எடுத்து மக்களை பாவத்துக்கு அடிமையாக்கி அவருடைய வாழ்வையை அழித்து அவளை தற்கொலை பண்ண வைப்பது. அதற்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. அவங்க விடுதலை அடையாட்டா அதிலிருந்து ஜெயிக்க முடியாது. இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். மதுபானம் அது குடிவெறியின் ஆவி. சூதாட்டம் அது சூதாட்டத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவி. லஞ்சம் வாங்குவது பாருங்க, பண ஆசையின் ஆவி. அது பண ஆசையை பிசாசு தூண்டுவான். நீ இந்த லஞ்சம் வாங்கினாதான் நீ நல்லா இருக்க முடியும். அவனை பாரு, மேல் அதிகாரி லஞ்சம் வாங்குறான், அந்த மினிஸ்டர் லஞ்சம் வாங்குறாங்க, எம்எல்ஏ லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்காமல் யார் வாழ்கிறா இந்தியாவில்? நீ வாங்கி பண ஆசையை தூண்டி 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 அந்த லஞ்சம் என்கிற பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி நிறைய குடும்பத்தை சாபத்துக்குள் ஆக்கி விடுகிறான். பாவம் சாபத்தை கொண்டு வரும் இல்லை, அந்த சாபத்துக்குள்ளாக்கித்தான் நிறைய குடும்பம் நிம்மதி இல்லாமல், பணம் இருக்குது நிம்மதி இல்லை, பணம் இருக்குது சமாதானம் இல்லை, பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து விடுவது. இதான் சாத்தானுடைய தந்திரம், இதான் பிசாசனுடைய கிரியை. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கூட இப்படி பிசாசு சில அடிமைத்தனத்தை கொண்டு வருவான். செல்ஃபோன், உங்கள் செல்ஃபோன் மூலமாக அடிமைத்தனத்தை பிசாசு கொண்டு வந்துடுவான். இந்த சீரியல் பார்க்காம இருக்க முடியல, இதை பார்க்காம இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. காரணம், முதல்ல சும்மா பார்க்க வைப்பான். நீங்கள் அதில் கவனம் செலுத்த 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 ஒரு ஆவி உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். ஒரு ஆவி உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த தூண்டுதலை கொடுப்பது பிசாசு, அதுக்குள்ள அடிமைப்படுத்துவது பிசாசு. அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்ற நிலைமையை கொண்டு வருவது பிசாசு. அப்போ இந்த மாதிரி சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி தேவனை விட்டு வழிவிலக பண்ணி அவருடைய நிம்மதியை குலைத்து ஆசீர்வாதத்தை கெடுத்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை பாழாக்குவது தான் பிசாசினுடைய திட்டம். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை விடுதலையாக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையில் இரத்த சிந்தி மரித்து மனிதனுக்கு விடுதலையை உண்டாக்கினார். அதனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். ஒரு சமயம் ஒரு மதுபான பழக்கத்தில் உள்ள சகோதரரை அவருடைய மனைவி கூட்டிகிட்டு வந்தாங்க. என் கணவர் மதுபானம் குடித்து 20 வருஷமாக குடிக்கிறாருங்க. அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டாஸ்மார்க் கடைக்கே போகுது. என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட ஏயா குடிக்கிறீங்க? மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்க. குடும்பமே பாழாக போகுது. எனக்கு தெரியுது ஐயா, எனக்கு தெரியுது, என்னால் விட முடியலையே, அது இல்லாமல் இருக்க முடியலையே, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது, நான் என்ன பண்ணுறது? பரிதாபம். இன்றைக்கி அதான் நிறைய பேருடைய உண்மை நிலைமை. நீங்கள் உண்மையாக விடுதலை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு விடுதலை கொடுத்தா நல்லது ஐயா, அதுக்கு தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். உண்மையாக அவர் விடுதலை விரும்பினார். அவர் மேலே கை வைத்து ஜெபித்த போது ஒரு அசுத்த ஆவி அலைக்கழித்து அவர் வீட்டு வெளியேறி போனார். அந்த அசுத்த ஆவி போன உடனே கீழே விழுந்தவர் எழுந்தார். பாருங்க, அவருடைய முகமே மாறி இருந்தார். என்னை விட்டு ஒரு அசுத்த ஆவி போயிட்டு அதன் பிறகு அவர் டாஸ்மார்க் கடைக்கே போகவில்லை. அவரின் பிறகு குடிக்கணுன்ற எண்ணமே வரவில்லை. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் அந்த பாவத்திலிருந்து விடுதலை. பாருங்க, அந்த அசுத்தாவி விலகி குடிவெறியின் ஆவி விலகி போனது. அதன் பிறகு அவருடைய மனம் புதிதாய் இயேசுவால் மாற்றப்பட்டு விட்டது. அதன் பிறகு சொல்ல அந்த குடிக்கணுன்ற எண்ணமும் வரலை, அந்த ஆசையும் வரலை. மதுபான கடையை பார்த்தா கூட எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. 20 வருஷம் குடித்து கொண்டிருந்தேன், மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க் கடையை பார்த்தா அருவருப்பாக இருக்குது. எப்படி அந்த மாற்றம் வந்தது? அதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலை. இயேசு மட்டும்தான் இப்படிப்பட்ட விடுதலையை தர முடியும். அந்த இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இன்னும் ரம்மி விளையாடுவது, செல்போனில் தவறான காரியங்களை பார்ப்பது, ரகசிய பாவங்கள், கோபம். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக வரும். சொல்கிறாரு, எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னே தெரியல, கோபம் வந்துட்டா கையில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி எறிகிறேன், சாப்பாடு தட்டெலாம் பறக்குது, என் மனைவி பாவம், அடுத்த நேரம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, ஏன் நான் இப்படி பண்ணேன்னு தெரியல. அந்த நேரம் ஒரு கோபம் வருது. அது ஒரு கோபத்தின் ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி,
அந்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது கோபம், எரிச்சலை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடும். பிசாசு எல்லா பாவத்துக்கு பின்னால் இருப்பது இந்த பொல்லாத சாத்தான். அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு வெளிப்பட்டார். அவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். கோபத்திலிருந்து, எரிச்சலிருந்து, இச்சைகளிலிருந்து, பாவத்திலிருந்து இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு விடுதலை கொடுத்துட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்னென்ன பாவ சுபாவம், பாவ குணம், பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறானோ இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பிசாசின் கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை. அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். மதுபான பழக்கத்தில் அடிமைப்பட்ட சிலர் வந்திருக்கிறீங்க. போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்ட சிலர் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில வேண்டான்னு நினைக்கிற பாவத்தை விட முடியல அப்படின்னு சிலர் வந்திருக்கிறீங்க. சிலர் உங்களுடைய மனைவி கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை பாவின்னு உங்களை வெறுக்க மாட்டார். இனி ஒரு குடிகாரன், நீ ஒரு சூதாடி, என் பக்கத்தில் வராத அப்படி இயேசு சொல்ல மாட்டார். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறவர். யாரையும் பாவின்னு புறம்பே தள்ள மாட்டார். நீ வா மகனே, நான் உனக்கு விடுதலை தர்றேன். நீ வா மகளே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். பாவியாயிருக்கிற நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ரெண்டாவது, இந்த சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம். முதல்ல நான் சொன்ன பாவத்துக்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து விடுவான். ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். பார்த்தீங்களா? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை கொடுத்து சுகமாக்குகிறவராக ஜனங்கள் மத்தியில் இயேசு சுற்றி நடந்தார். இன்றைக்கு அதைத்தான் இயேசு சொல்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுக்கு சுகம். இயேசு போன இடத்துலெல்லாம் வியாதியஸ்தரை குணமாக்கினார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பானிகளை நடக்க வைத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், அப்புறம் முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களை நடக்க வைத்தார், வாத வியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தவங்களுக்கு சுகம் கொடுத்தார், மரணக்கட்டில் இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு குணமாக்கினார். அப்படிதான் பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போ அந்த வியாதிக்கு பின்னாலேயும் பிசாசு இருக்கிறான். பாவத்துக்கு பின்னால் பிசாசு இருந்து எப்படி செயல்படுகிறானோ அதே மாதிரி வியாதிக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். எல்லா வியாதியும் பிசாசினால் உண்டானது அல்ல. அதே நீங்கள் மோகலா சொல்லிட்டாரியா வியாதினால பிசாசான், அப்படி கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. நம்ம தூங்க வேண்டிய அளவு தூங்கலைன்னா சரீரத்தில் வியாதி வந்துடும். சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடலைன்னா வியாதி வந்துவிடும். நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடை சாப்பிட்டா அது வியாதி பாதித்து விடும். வியாதி கிருமிகள் வரும்போது நம்ம பாதுகாப்பாக இல்லாட்டா அதை நம்மை தாக்கிவிடும். இப்படி வியாதி வர பல காரணம் இருக்கிறது. முக்கியமான ஒரு காரணம், சில வியாதிகள், பெரும்பாலான சில தீர்க்க முடியாத வியாதிகள், அதுக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தானுடைய கிரியை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். கூனின்னா அவங்களுக்கு தெரியல, அப்படியே குனிஞ்சு நடப்பாங்க. நம்ம நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே நடப்பாங்க. நான் சிலரை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். சிலரை பார்த்துருக்கிற கிராமங்களில் அப்படியே நடந்து போவாங்க. கொஞ்ச நேரம் போனோன்னு முழங்கால கை வச்சு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா?
அது பிறகு அப்படியே நடப்பாங்க. அப்புறம் முழங்கால கழிச்சு அவங்களால நிமிர முடியாது, முதுகு வளைந்து கூனியாக இருந்து. அப்படி 18 வருஷம் ஒரு பெண் கூனியாக இருந்தாங்க. 18 வருஷம். என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய முதுகுத்தண்டில் ஒரு வியாதி, ஸ்பைனல் கார்டில் வியாதி, எலும்பு பாதிச்சுட்டு அதனால் கூன் விழுந்து விட்டது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சகோதரிக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணுவதை கேட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டார், மகளே நீ வா, நீ முன்னால் வான்னு கூப்பிட்டார். அந்த சகோதரி எழுந்தபோது கூனோடு வந்தாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க இயேசு என்ன செய்ய போகிறார் என்று. அவளை பார்த்து, மகளே உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி தன் கரங்களை அவள் மீது வைத்தார். உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே சுகமாக்கிவிட்டது. நிமிர்ந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், ஓய்வு நாளில் இந்த நாளில் சுகமாக்கலாமா? பாருங்க, மதத்தினால மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வதை கூட அவன் தடுக்க பார்க்குறான், மத வைராக்கியம். அதனால அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், இப்படிலாம் அங்கே அற்புதம் செய்யக்கூடாது, இப்படிலாம் வந்து சுகம் பெறக்கூடாது, கடவுளை நம்புங்க போகிறோம், அது என்ன சுகம் பெறுவது இந்த ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்கிறான். இயேசு சொன்னார் 16ஆம் வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை குணமாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அது ஓய்வு நாளாக இருந்தானே, எந்த நாளாக இருந்தானே, அடிமைத்தனத்தில் அவள் விடுதலை பெறணுமே. அப்போ இயேசு சொல்லுகிறார், 18 வருஷம் சாத்தான் அடிமையாக்கி வைத்திருந்தான். அவளை கூனியாக வைத்திருந்தது சாத்தான், பிசாசு. அவளுடைய சரீரத்தை தாக்கி அவளை பலவீனப்படுத்தி கூனியாக்கி வைத்திருந்தது. நான் இந்த மாதிரி அற்புதத்தை பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் மத்திய பிரதேசத்துக்கு ஊழித்து போயிருந்தோம். மத்திய பிரதேசத்தில் வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் கூட்ட ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. பல கிராமத்திலிருந்து ஆதிவாசி மக்கள் அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கூட்டத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய செய்தியை பிஷப் தேவதாஸ் அவங்க தான் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, பலமாக சத்தம் இருக்குது. நான் கண்ணத்தை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா அது திடீர்னு சத்தமாக இருக்குது, ஜெப நேரத்தில் இப்படி கூச்சல் போடுறாங்களே, கை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஒவ்வொன்று சத்தம் போடுறாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் கையை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஸ்டேஜுக்கு முன்னால் எட்டி எட்டி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் என்னென்னு கண்ணை திறந்து ஜெபத்தை பாதியில் நிறுத்திட்டு நான் பார்க்குறேன். ஒரு அம்மா இங்கேருந்து அங்கே ஓடுது, இங்கேருந்து இங்கே ஓடுது, அப்படியே ஓடுது. அந்த அம்மாவை பார்த்து எல்லாம் சத்தம் போடுறாங்க, கை தட்டுறாங்க. நான் பிஷப் தேவதாஸ் பிரதர்கிட்ட கேட்டேன், இங்கே என்ன நடக்குது பிரதர், ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, ஏன் இந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்குது? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா பல வருஷமாக கூனியாக இருந்தது, அந்த அம்மாவில் நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அது தெரியும், இப்படி தான் நடக்கும். இப்போ ஜெப நேரத்தில் கூன் மாறி எழும்பி விட்டது, நிமிர்ந்து விட்டது. கூனியாக இருந்த இந்த பெண்ணை இயேசு குணமாக்கிட்டாரு. அது சுகம் பெற்ற சந்தோஷத்தில் அங்கங்கே ஓடுது. இப்போ நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி இந்த மக்களுக்கெல்லாம் இந்த பெண்ணை தெரியும். அதனால இயேசு அற்புதம் செய்தாட்டான்னு சத்தம் போடுறாங்க என்று. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நான் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கவே இல்லை. அந்த அம்மா கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தது. நான் பொதுவாக தான் ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமாகட்டும், விடுதலையாகட்டும் தான் ஜெபம் பண்ணினேன். அந்த அம்மா கூனியாக வந்திருப்பது எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்காக தனியாக நான் ஜெபிக்கவும் இல்லை. பொதுவாக ஜெபிக்கும் போது அற்புதம். அப்போ அந்த அம்மா விசுவாசித்தது. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை விசுவாசித்தீங்கன்னா நடக்க முடியாத நீங்கள் எழும்பி நடப்பீங்க. காது கேட்காதவங்களுக்கு காது திறக்கப்படும், கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கணும். மோகலாசஸ் ஏதாவது செய்வான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இயேசு என்னை தொடுவார், இயேசு என்னை நடக்க வைப்பார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் நடந்து வீட்டுக்கு போவீங்க.
வீல் சேர்ல வந்தவங்க நடந்து போவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரி அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். அந்த சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட்ட உடன் விடுதலை. ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, நடக்க முடியாத கால்கள், இந்த மாதிரிலாம் பிசாசு முடக்கி விடுவான். முடக்குவாதத்தை கொண்டு வருவது ஒரு ஆவி, வாத வியாதியை கொண்டு வருவது ஒரு ஆவி, நடக்க முடியாதபடி காலை முடக்குவது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவி வெளியேறிட்டா உடனே உங்களுடைய கால் செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் மறைந்து விடும். கேன்சர் பல காரணம் உண்டு. சில விதமான கேன்சர் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. அது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மாற்றத்தை பார்க்க முடியாது. அதில் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி வெளியேறின உடனே அந்த கேன்சர் மறைந்து விடும். இன்றைக்கி அந்த மாதிரி வந்திருக்கல ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்டாக வலிக்குதும்பாங்க. ஒரு ஆவி என்னை விட்டு போச்சுது, கையெல்லாம் சோமாயிட்டு காலெல்லாம் சோமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய வியாதிகளுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து நம்மளை வேதனைப்படுத்துகிற சாத்தான், அவனுடைய ஆவி. அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டு சிலுவையிலே மறித்து சாத்தானுடைய வல்லமைகளை அழித்தார். அதான் வசனம் சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறி போவதை உணர்வீர்கள். அந்த ஆவி வெளியேறி போனதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சிலர் சொல்ல, நான் மயங்கி விழுந்துட்டேன், எழும்பி பார்த்துட்டா விடுதலை ஆக்கி விட்டாரு, அந்த ஆவி போய்விட்டாரு. சிலர் சும்மா நின்றுக்கிட்டே இருந்தேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போன மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு புகை மாதிரி என்னை விட்டு போச்சு, சுகமாயிட்டேன். அந்த அசுத்தாவி வெளியே போகும்போது எல்லாரையும் விட்டு ஒரே மாதிரி போகாது. சிலர் அலைக்கழித்து தள்ளிட்டு போகும், சிலரை விட்டு அமைதியாய் போய்விடும், சிலரை விட்டு அப்படியே அசைத்து விட்டு போய்விடும். ஆனாலும் ஆவி அந்த வெளியேறின உடனே விடுதலை உண்டாக்கிவிடும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருதய பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், கல்லீரலில் பிரச்சனை, உங்களுடைய நுரையீரலில் பிரச்சனை, சுவாச உறுப்பில் பாதிப்பு. ஒரு சகோதரர் அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு, சுவாச உறுப்பு, அவனுடைய சுவாச உறுப்பை பாதிக்கப்பட்டு சுவாசிக்க முடியல, மூச்சு இழுக்க கஷ்டம், அவனுடைய நுரையீரல் பம்ப் பண்ண கஷ்டப்படுகிறாரு. அப்படியே ஒரு மரண போராட்டம். அவனுக்கு ஜெபிச்ச உடனே நல்ல அவளால் மூச்சு விட முடியுது, ஃப்ரீ ஆகி விட்டாரு. எத்தனையோ வருஷமா மூச்சு விட கஷ்டப்பட்டவங்க ஜெபித்த உடனே நல்லா மாறிட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்டால், ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போச்சுது, என்னால் ஃபீல் பண்ண முடிந்தது, போன உடனே சரியாகி விட்டாரு. அந்த சுவாச உறுப்பை தாக்கி இருந்த பிசாசு வெளியேறின உடனே அது செயல்பட ஆரம்பித்து விட்டாரு. சாத்தானுடைய சரீரத்தை தாக்க முடியும். சிலருடைய கர்ப்பப்பையை அவன் தாக்கி கர்ப்பம் உண்டாகாதபடி தடுத்து கொண்டே இருப்பான். அது ஒரு பொல்லாத ஆவி, கர்ப்பத்தை தடை செய்கிற ஆவி. அது சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி. அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொன்று கொண்டே இருப்பான். கர்ப்ப சிதைவு ஏற்படுதுன்னா அது பிசாசு, அவன் கொல்லுகிறவன், அந்த குழந்தையை கொன்று விடுகிறான். அந்த ஆவி கிரியை செய்கிறது. அதே மாதிரி தான் இந்த பொல்லாத பிசாசு நரம்புகளை தாக்கிறோம். சிலருடைய எலும்புகளை தாக்கிவிடும், சிலருடைய கண்களை தாக்கிவிடும், சிலருடைய காதை மந்தமாக்கிவிடும், சிலருடைய கால்களை நடக்க விடாதபடி முடக்கிவிடும், சிலருடைய லங்ஸை பாதித்து விடும், சிலருடைய கிட்னியை பாதித்து விடும். சாத்தான் இந்த மாதிரி மக்களை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி அடிமைப்படுத்துகிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். சிலருக்கு அந்த ஆவி வெளியேறி போவது தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் விடுதலை உண்டாக்கிவிடும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை. அப்போ பிசாசனுடைய கிரியைகள், ஒன்று நம்மை பாவத்துக்குள்ளாக்கி அடிமைப்படுத்துவது, ரெண்டாவது நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்மை வியாதிக்குள்ளாக்கி பலவீனப்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது, கடைசியாய் மூன்றாவது இந்த சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம். இன்னொரு வேத வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அதனால தான் இயேசு சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மரணத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். அதான் பிசாசுக்கு பயம். அவர் சிலுவைக்கு போய்விடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமாயிருந்தான். சிலுவையில் மாத்திரம் மறிக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. கெத்செமனே தோட்டத்தில் அவரை கொல்லும்படி போராடினார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்திருக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். மலையிலிருந்து தள்ளி கொல்ல பார்க்குறாங்க, ஆனால் கொல்ல முடியலை. இயேசுவை கொலை செய்ய பல விதத்தில் முயற்சி பண்ணாங்க மதவாதிகள், எதுவும் அவங்கள தொட முடியலை. ஏன்னா அவர் சிலுவையில் போய் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்திட்டா சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டுரும். அங்குதான் அவர் ஜெயிக்க போகிறார். மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பிட்டா மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு விடும். சாத்தானுக்கு அது தெரியும். அதனால தான் அவர் சிலுவைக்கு போகக்கூடாது என்பதில் கவனமானார். அதனால தான் இன்றைக்கி சிலர் பாருங்க, இயேசுவை நம்புகிறோம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நம்ப முடியாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் மரணத்தின் மூலமாகத்தான் சாத்தானை ஜெயித்தார். அவருடைய மரணம் இரத்தத்தின் மூலமாக தான் பிசாசின் வல்லமை அழித்தார். அதை நம்பினா விடுதலை வந்துருன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் அதை நம்ப விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவர் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். எதுக்காக? வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. நிறைய பேருக்குள்ள பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், இப்படி விதவிதமான பயம் இருக்கிறது. கொரோனா வந்த உடனே பாருங்க, எல்லாரையும் பயம், உலகம் முழுவதையும் பயம் பற்றி கொண்டாரு. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டாங்க. மாஸ்க் போடணும், எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டாங்க. பயம். என்ன பயம்? மரண பயம். இந்த மரண பயம்தான் எல்லாவற்றை விட கொடிதான பயம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு மரண பயம் சிலருக்குள்ள. நான் மரிச்சிருவனோ, செத்துருவனோ, இருதயத்தில் வலிக்கிறே, நான் செத்துருவனோ பயம். ராத்திரியில் தூங்க போனால் காலையில் உயிரோடு எழும்புவோன்னு தெரியலையே, மரண பயம். தூங்குறதற்கு பயம். சிலருக்கு வண்டியில் ஏறினா இது விபத்துக்குள்ளாகி செத்துருவனோ ஒரு பயம். பயங்களிலேயே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம். நான் மரிச்சிருவனோ செத்துருவனோ என்கிற பயம். அது பிசாசினிடத்திலிருந்து வருகிற பயம். சாத்தான் இந்த மரண பயத்தை மனிதர்களுக்குள்ளே உண்டாக்கி அவருடைய தூக்கத்தை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து, எப்பொழுதும் ஒரு மரண பயம். ஏன்னே வெளியே விளங்க முடியல. இதை சொன்னால் மற்றவங்க நம்புவாங்களா? எனக்குள்ளே ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி செத்துருவனோ, ராத்திரி செத்துருவனோ, அல்லது இந்த காரு விபத்துக்குள்ளாக்கி மறிச்சிருவனோ, எனக்கு அப்படியே ஒரு மரண பயம். வெளியே சொல்ல முடியலையே. சொன்னால் நம்புவாங்களா? எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு சொல்லிடுவாங்களே. அதுவே ஒரு பயம். ஆனால் இந்த மரண பயம் பிசாசினால் வந்தது. நிறைய பேர் ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக படுக்க முடியல. என்ன தூங்கி கொண்டிருக்கும் போதே உயிர் போயிட்டா அந்த மரண பயம். அது பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய மரண பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக